வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ பேசிக் மேத்ஸ் சீரிஸோட 11வது பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து 10 வீடியோ இருக்குதா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி 10 வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ரொம்ப நாளாக வந்து நான் கண்டினியூ பண்ணாமல் இருந்தேன். இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்து இதில் ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும். ஓகே, இந்த 10 வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. நீங்கள் இதில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலும் சரி, இல்லைனா யூடியூப்பில் பேசிக் மேத்ஸ் அண்ட் தமிழ்னு சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளோட இந்த பிளேலிஸ்ட் தான் வரும். நீங்கள் இந்த 10 வீடியோவும் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. எப்படி ப்ளஸ் பண்ணுறது, எப்படி மைனஸ் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, டிவிஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து யூனிட் டிஜிட்னா என்ன, எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிசிஎஃப்னா என்ன, அடுத்து ரேஷியோ என்ன, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நிறையா உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியணுமோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவு மேத்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு மேத்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறேன், எனக்கு வந்து மேத்ஸ்னாலே அலர்ஜி அப்படிங்கிறவங்க இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோர்ஸில் படித்தாலும் சரி, எந்த புக்கை படித்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டவுட் வராது. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டெப் எப்படி வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய டவுட் வராது. ஓகே, இந்த வீடியோலையுமே நம்ம ரேஷியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கொஷினாக மட்டும் பார்க்க வேண்டாம். இதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை வந்து கற்றுக்க போகிறீங்க. ஒரு ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எல்லா டாப்பிக்லேயுமே வந்து தேவைப்படும். ரேஷியோ மட்டும் கிடையாது, பர்சன்டேஜில் தேவைப்படும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் தேவைப்படும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தேவைப்படும். இந்த மாதிரி இந்த இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத டாப்பிக்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஒரு கொஷினை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், டேரெக்டாக அந்த ஸ்டெப்பை மட்டும் சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஒரு கொஷினை வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, A:B:C வந்து பார்த்தீங்கன்னா 3:4:8ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா A+B+C வந்து பார்த்தீங்கன்னா 2565ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதோட கூடுதலோட ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏவோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ A:B:C இதோட ரேஷியோ எப்படி இருக்குது, 3:4:8 இருக்கு. அதாவது ஏக்கு 3 இருந்தால் பிக்கு 4, சிக்கு 8. பட் இதோட ஆக்சுவல் வேல்யூ கிடையாது. ஏவோட வேல்யூவே 3 அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க ஏங்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து காமனான ஒரு நம்பரால் பெருக்கணும் அப்படின்னா ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் சியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து மீனிங். ஓகே, இப்போ இதோட 3ஓட கூடுதல் வந்து என்னது, A+B+C ரேஷியோவில் இதோட கூடுதல். இந்த ரேஷியோவை நம்ம கூட்டினோம்னா என்ன வந்திருக்கும், 8 4 12, 12 3 15. ரேஷியோவில் இதோட கூடுதல் 15. ஓகே, 3 கூட்டினா 15 தான் வருது. ஆனால் ஆக்சுவலாக அந்த கூடுதல் வந்து எதுக்கு ஈக்குவல், அது வந்து பார்த்தீங்கன்னா 2565க்கு ஈக்குவல். அப்போ 15 ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2565க்கு ஈக்குவல். இப்போ நம்மளுக்கு ஏ கண்டுபிடிக்கணும். ஏவோட ரேஷியோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த ஸ்டெப்பு. ஒரு பர்டிகுலர் ரேஷியோ அதோட ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ரேஷியோவோட ஆக்சுவல் வேல்யூ இது அப்படின்னா இன்னொரு ரேஷியோவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 15 ரேஷியோ 2565 அப்படின்னா 3 ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு இல்லாத டாப்பிக்கே கிடையாது. நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் தான் வந்து நீங்கள் நிற்பீங்க. கடைசி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அதனால் இது முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நீங்கள் ரேஷியோ டாபிக் படிக்கிறீங்கன்ட்டு எடுத்துக்க வேண்டாம், முக்கியமான ஒரு ஸ்டெப்பை வந்து கற்றுக்குறீங்க. ஓகே, இப்போ 15 ரேஷியோக்கு 2563 கொடுத்துருக்காங்க. 3 ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணுமா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் மேலே எழுதுங்க. 2565 மேலே எழுதுங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, 15 ரேஷியோவுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை கீழே வகுத்துருங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 3 ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதை பெருக்குங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எழுதணும், எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதணும், என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை பெருக்கணும். சிம்பிள். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இது 3ஆல் கேன்சல் ஆகும். 1 3 3, இங்கே I 3 15, 5ஆல் இது கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 கேன்சல் ஆகாது, பட் 25 கேன்சல் ஆகும். I 5 25, மிச்சம் கிடையாது. அடுத்து 6 மட்டும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். 4 5 5, மிச்சம் 1 இருக்கும். 6ல் 5 போனுச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும். ஸோ இப்போ 15, 3 5 15. அப்போ ஏவோட ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 513. ஓகே, 513 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 5-6 கொஷின் கொடுக்க போகிறேன். அடுத்து பர்சன்டேஜ் டாபிக்ல வந்து ஒரு 5-6 கொஷின் வந்து கொடுக்க போகிறேன். மொத்தமாக ஒரு 10 கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷின் பாருங்க,
எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா 5:7:8ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த 3 நம்பரையும் கூட்டுனா ஆக்சுவலாக 3000 வரும். எக்ஸோட ஆக்சுவல் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ரேஷியோவில் இது என்னது? இந்த ரேஷியோவை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 5 7 12 12 8 20. ஓகே, ஸோ 20 ரேஷியோவில் இதோட வேல்யூ 20. பட் இந்த 20 ரேஷியோவோட ஆக்சுவல் வேல்யூ வந்து என்னது? 3000. ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து 3000ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸோட ரேஷியோ வேல்யூ வந்து என்னது? எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது 5 ரேஷியோ. இப்போ 20 ரேஷியோ 3000 அப்படின்னா 5 ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எழுதணும், அது எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதணும், நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை பெருக்கணும். ஓகே, இப்போ 0க்கு 0வை கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 மிச்சம் 1 இருந்திருக்கும். 2 10. அடுத்து இந்த 0வை நம்ம 0வோட அப்படியே சேர்த்துக்கலாம். ஓகே, கடைசியில் ஒரு 0 இருக்குன்னா நீங்கள் அதை வந்து கடைசியில் அந்த நம்பர் கூட சேர்த்துக்கணும். இப்போ 15 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 75. அடுத்து ஒரு 0 இருக்குது, அதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 750. ஸோ எக்ஸோட ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 750 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு தான் உங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த ஸ்டெப்பு ஒரு பர்டிகுலர் ரேஷியோக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ரேஷியோக்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எழுதுங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதுங்க, என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது அதை விட சிம்பிளான கொஸ்டின் தான். P is to Q வந்து 9:11 கொடுத்துருக்காங்க. P plus Q வந்து 400 கொடுத்துருக்காங்க. Qவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் P plus Q இதோட ரேஷியோவோட சம் வந்து என்னது? இப்போ 9 + 11 கூட்டினீங்கன்னா எத்தனை? 20. ஓகே, இந்த 20ஓட ஆக்சுவல் வேல்யூ வந்து என்னது? 400. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? Qவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. Qவோட ரேஷியோ வேல்யூ வந்து என்னது? Q 2வது இருக்குது, 2வது ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11 ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். 20 ரேஷியோ 400 இருந்துச்சுன்னா 11 ரேஷியோ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எழுதுங்க, அதை எது கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதுங்க, என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை பெருக்குங்க. ஓகே, 11 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 0க்கு 0வை கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 4. அடுத்து ஒரு 0 இருக்குது. 2 × 11 20 × 11 2 × 11 22. அடுத்து அந்த 0 நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். அப்போ 220 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ நான் பண்ணுற இந்த கால்குலேஷன்லையும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, எனக்கு புரியலை சார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கு தனியாக வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இது வரைக்கும் அந்த 10 வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த 10 வீடியோலையும் சரி, இந்த 11வது வீடியோலையும் சரி, இந்த 11 வீடியோலையுமே உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு இது புரியலை, இல்லைன்னா உங்களுக்கு மேத்ஸ் கொஸ்டினை எடுத்தாலே எனக்கு இந்த மாதிரி இது மட்டும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன மைண்டில் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொண்டு வரேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். A is to B is to C வந்து 2:3:5ன்னு கொடுத்துருக்காங்க. A + B + C வந்து 600ன்னு கொடுத்துருக்காங்க. C வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ A + B + C கொடுத்துருக்காங்க. A + B + Cயோட ரேஷியோவோட கூடுதல் வந்து என்னது? இந்த ரேஷியோவெல்லாம் கூட்டினீங்கன்னா 5 + 5 10. ஓகே, ஸோ 10 ரேஷியோவோட ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 600. 10 ரேஷியோவோட ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 600. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சி கேட்டிருக்காங்க. சியோட ரேஷியோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நீங்கள் பார்த்தோன்னே சொல்லலாம், இங்கே 10 பாதி ஆகுது, 5 ஆகுது, அப்போ 600 பாதி ஆனிச்சுன்னா 300 சொல்லலாம். பட் இப்படிதான் சொல்லணும்ட்டு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 600 கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? 10க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 5க்கு கண்டுபிடிக்கணும். 0க்கு 0வை கேன்சல் பண்ணுங்க. 6×5 30. அடுத்து இந்த 0வையும் சேர்த்தோம் அப்படின்னா 300 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. M is to N வந்து 4:9ன்னு கொடுத்துருக்காங்க. M + N வந்து 520ன்னு கொடுத்துருக்காங்க. M-ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ M + N-ஓட ரேஷியோவோட கூடுதல் 4ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 13. 13 ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 520க்கு ஈக்குவல். நம்மளுக்கு என்ன தெரியணும்? M தெரியணும். M வந்து 4 ரேஷியோ. ஓகே, M வந்து 4 ரேஷியோ. அப்போ 4 ரேஷியோ வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? என்ன கொடுத்துருக்காங்க? 520 கொடுத்துருக்காங்க. அது வந்து 13க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 4க்கு கண்டுபிடிக்கணும். ஓகே,
ஸோ இப்போ நீங்கள் 13ஆல் தான் டைரெக்டாக கேன்சல் பண்ணி ஆகணும். 4 13 52, அடுத்து ஒரு 0 இருக்குது. ஓகே, இப்போ 4 × 4 16, அடுத்து ஒரு 0 இருக்குது. 160. 160 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ரேஷியோவில் மட்டும்தான் யூஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாபிக்லேயும் வரும். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக பர்சன்டேஜ் டாபிக் கொண்டு வந்திருக்கேன். பர்சன்டேஜ் மட்டும் இல்லை, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் யூஸ் ஆகும், ஆவரேஜில் யூஸ் ஆகும், ஏஜ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்குறப்ப யூஸ் ஆகும், எல்லா கொஷின்லையும் யூஸ் ஆகும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் யூஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் எல்லா டாபிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்க. இப்போ 90% ஆஃப் அ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 900. வாட் இஸ் 60% ஆஃப் த சேம் நம்பர்? ஒரு எண்ணின் 90% 900 எனில் அதே எண்ணின் 60% எவ்வளவு? பார்த்த உடனே நிறைய பேர் சொல்லிடுவீங்க 600 அப்படின்ட்டு. பட் சால்வ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 90% கொடுத்துருக்காங்க. 90%ஓட ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 900. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? 60% தெரியணும். ஸோ ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வச்சு இன்னொன்று கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் இந்த ஸ்டெப்பை தான் போடுவீங்க. 90% 900னா 60% எவ்வளவு? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 900 கொடுத்துருக்காங்க, அதை மேலே போடுங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க? 90% கொடுத்துருக்காங்க, அதை கீழே போடுங்க. நீங்கள் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 60% கண்டுபிடிக்கணும், அதை பெருக்குங்க. ஓகே, ஸோ பர்சன்டேஜுக்கும் பர்சன்டேஜை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா இது மேலே இருக்குது கீழே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை 9ஆல் மேலே கேன்சல் பண்ணுறது ஈஸி, ஏன்னா கீழே 9 இருக்குது, மேலே 9 இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்குறத விட இங்கே பண்ணுறது ஈஸி. ஓர் 9 9, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓர் 9 9, அடுத்து 0 தான் இருக்குதுனால நீங்கள் 0 போட்டுக்கலாம். இப்போ 1 × 6 6 தான், அடுத்து 2 0 இருக்குது, 600. 600 அப்படிங்கிறத ஆன்சர். இந்த கொஷினை பார்த்த உடனே சொல்லியிருக்கலாம், பட் அதே மாதிரி நீங்கள் எல்லா கொஷினையும் சொல்ல முடியாது. இப்போ இந்த கொஷின் பாருங்க, இதை பார்த்த உடனேலாம் எல்லாராலையுமே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே 80%, ஒரு நம்பரோட 80% வந்து 720னா அதே நம்பரோட 25% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 80% கொடுத்துருக்காங்க. 80%ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 720. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 25%ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 720 கொடுத்துருக்காங்க, அதை மேலே எழுதுங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க? 80%க்கு கொடுத்துருக்காங்க, அதை கீழே எழுதுங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 25% கண்டுபிடிக்கணும், அதை பெருக்குங்க. பர்சன்டேஜையும் கேன்சல் பண்ணுங்க, 0வையும் கேன்சல் பண்ணுங்க. 8ஆல் இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 9 8 72. அடுத்து 9 × 25, இதை வந்து நீங்க 25 × 9 இப்படி பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இதை மைண்ட்லேயே பண்ணலாம். இப்போ 10 × 25 வந்து எத்தனை? 250. 10 25 250, இது உங்களால் மைண்டில் பண்ண முடியும் தானே? ஏன்னா ஒரு 0 தான் சேர்க்கணும். 9 × 25னா இந்த 250ல் ஒரு 25 கம்மி. 9 25 அப்படின்னா இதுல ஒரு 25 நம்ம கம்மி பண்ணணும். இதே நீங்க மைண்ட்லேயே பண்ணலாம் தானே, 225. ஓகே, அப்போ 9 25 அப்படிங்கிறது 225. இங்க ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா 225 அப்படிங்கிறதான். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ ஒரு நம்பரோட 75% 450 அப்படின்னா அதே நம்பரோட 40% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 75% கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 450ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 40% கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 450 கொடுத்துருக்காங்களா, அதை மேலே எழுதுங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? 75% கொடுத்துருக்காங்களா, அதை கீழே எழுதுங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 40%, அதை பெருக்குங்க. சதவீதத்தையும் கேன்சல் பண்ணுங்க. இப்போ 75ஆல் டைரெக்டாக பண்ணலாம், இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வராது அப்படிங்கிறவங்க 5ஆல் பண்ணுங்க. 5ஆல் பண்ணிங்கன்னா 15 5 75, மேலே 95 45, அடுத்து 0 வரும், 90 வந்திருக்கும். இப்போ நீங்கள் இதை டைரெக்டாக 15ஆல் பண்ணலாம், இல்லை எனக்கு அதுவும் கஷ்டம் அப்படிங்கிறவங்க மறுபடியும் 5ஆல் பண்ணுங்க. 3 5 15, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 5 5, மிச்சம் 4 இருக்குமா? ஸோ n 5 40. இப்போ இதை 3ஆல் பண்ணிங்கன்னா 1 3 3, அரை 3 18. இப்போ 6 × 40, அரை நாங் 24, அடுத்து 0 சேர்த்துட்டீங்கன்னா 240. 240 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 60%, ஒரு நம்பரோட 60% 300 அப்படின்னா அதே நம்பரோட 90% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 60% கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 300ன்னு கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 90% என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எழுதுங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதுங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து பெருக்குங்க. ஓகே, ஸோ பர்சன்டேஜும் கேன்சல், ஜீரோக்கு ஜீரோ கேன்சல். நீங்கள் இந்த ஜீரோனாலும் பண்ணியிருக்கலாம், இந்த ஜீரோனாலும் பண்ணியிருக்கலாம், அதனால எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, இப்போ 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 30, 30க்கு அப்புறம் இன்னொரு ஜீரோவும் இருக்குது, அந்த ஜீரோவை சேர்த்துக்கோங்க. இப்போ 50 × 9 5 45, அடுத்து இந்த ஜீரோ சேர்த்திங்கன்னா 450. ஸோ 450 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நம்பரோட 25% 150ன்னு கொடுத்துருக்காங்க, அதே நம்பரோட 80% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 25%, அது வந்து 150ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 80%. என்ன கொடுத்துருக்காங்க, 150, அதை மேலே எழுதுங்க. அது எதுக்கு, 25%க்கு, அதை கீழே எழுதுங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 80%, அதை பெருக்குங்க. சதவீதத்தையும் கேன்சல் பண்ணுங்க. இப்போ 25ஆலேயே கேன்சல் பண்ணலாம், முடியாதவங்க 5ஆல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்போ 5 5 25, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 5 15, அடுத்து ஒரு ஜீரோ இருக்குது. மறுபடியும் 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 5, 6 5 30, 6 8 48, அடுத்து ஜீரோ இருக்குது. ஸோ 480 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் தேவை, எனக்கு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப கஷ்டம், நான் ஒரு பிகினர், எனக்கு இது வந்து இன்னுமே வந்து யார் நடத்தினாலும் புரியலை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குது, இது வரைக்கும் நம்ம கொடுத்துருந்த வீடியோவில் சொன்னது கூட இருக்கலாம். ஓகே, இது எனக்கு பர்டிகுலராக இது மட்டும் புரியலை அப்படின்னு ஏதாச்சும் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.